இப்போ சொல்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சுவாரஸ்யமாக இருக்கும். தலைவர் சொன்னார், இவர் தான் அப்படின்னு ஒருத்தரை காமிச்சார். நான் தலைவர், நான் தான் இது ஸ்டார்ட் பண்ணது நான் தான், பட் தலைவர் இவர் தான் காமிச்சவரே அவர் தான். என்ன பிரச்சனைன்னு தெரியல, இப்போ அவர் கிடையாதுன்றார். ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, ஆயிரம் இருந்தாலும் நீங்கள் தான் தலைவர் அப்படின்றார். இவர் சொல்கிறார், நான் தான் தலைவர், இனிமேல் நீ தலைவர் கிடையாது. ஆஹா, நானும் தலைவர் நீயும் தலைவர். ஏய், நீ தலைவரே கிடையாதுன்ற அப்படின்றாரு. நீ என்ன வேணா சொல்லு, நீ தான் தலைவர். இது நம்மளை குழப்பத்தை உள்ளாக்குது. இப்போ இந்த தலைவர் கூட இருக்கிறவங்களாம் ஏன்பா, அவர் தான் தலைவர், அவர் தான் உன்னை இல்லைன்னு சொல்லிட்டாரு, நீங்கள்லாம் வாய மூடுங்க. அவர் பேச்சு கேட்டு தான் நம்ம எல்லாம் நடப்போம். நம்மெல்லாம் நடப்போம்ல, நாங்கள்லாம் நடப்போம். நீ வேணான்றாரு அப்படின்னா அவர் தான் தலைவர். குழப்பம் இருக்கு உங்களுக்கு. நம்மளும் அதை தானே சொன்னோம், அவர் தான் தலைவர் அப்படின்னோம். இவரும் அதே தான், அவர் தான் தலைவர். ஆனால் நீ தலைவர் கிடையாது. இவர் தலைவர் நாங்கள் ஏற்றுக்கிறோம்ப்பா, ஆனால் நீ தலைவர் கிடையாது, அதை நீ சொல்லாதன்னு இவர் சொல்கிறார். சொன்னது நான் இல்லைப்பா, உன்னை நியமிச்சார அவர் தான் சொன்னார், நீ கிடையாதுன்ட்டு. நீ சொல்கிற அவர் தான் தலைவர். குழப்பமா இல்லை? இப்படி தாங்க போயிட்டுருக்கு. என்னன்னே புரியாமல் அவர் இவர் தலைவர்னு சொல்கிறதும், இவர் நான் தான் தலைவர்னு சொல்கிறதும், ஆனால் நீ தலைவர் இல்லை அப்படின்றதும், அவர் இல்லை நான் தான் தலைவர்ன்றதும், இல்லை நீங்கள் தலைவர் தான், நானும் தலைவர் அவர் சொல்கிறாரு, ஆனால் நான் தலைவர் நீ தலைவர் இல்லைன்றார். இப்படி ஒரு பெரிய குழப்பத்தோடு போயிட்டுருக்கு. தெளிவாகுமா ஆவாதா? அவங்களுக்கு இல்லை, மக்களுக்கு, கூட இருக்கவங்களுக்கு ஆகுமா ஆவாதான்னு கேட்டேன். அவங்களுக்கு ஆகுமா ஆவாதான்றது எனக்கு இப்போதுக்கு புரியல. பட் இவங்களுக்கு ஆகணும் இல்லை, நான் வருதில்ல, களத்தில் இறங்கி பணியாற்ற வேண்டியிருக்க, அதனால் சொன்னேன்.